திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் அமைந்திருக்கிறது சுப்பிரமணியர் திருக்கோயில். பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோவிலில் இதுவும் ஒன்று. வள்ளி தெய்வயானையுடன் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் இந்த குன்றின் பெயர் பூரணாகிரி என்பதாகும். மாயம் நிறைந்த கிருவஞ்சாசூரன் என்பவனின் தலைப்பாகமாக இந்த குன்று கருதப்படுகிறது. இத்தல முருகப்பெருமானை ஆகம விதிப்படி தேவேந்திரன் பிரதிஷ்டை செய்ததாக தல வரலாறு சொல்கிறது. அகத்தியருக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசம் செய்த காரணத்தால் இத்தல முருகனுக்கு ஞானஸ்கந்தன் என்ற பெயரும் உண்டு. முருகப்பெருமான் வள்ளியை திருத்தணிகையில் மணம் முடித்து தென்கோடியில் உள்ள பூரணகிரி என்ற இந்த மலைக்குன்றில் வள்ளியோடு வந்து அமர்ந்ததால் இந்த ஊர் வள்ளியூர் என்று பெயர் பெற்றது. கருவறையில் வள்ளி தெய்வயானையோடு முருகப்பெருமான் அருள் காட்சி தருகிறார். அதே வேளையில் வள்ளி தேவிக்கு மட்டும் தனியாகவும் இங்கு சன்னதி அமைந்திருக்கிறது. இந்த தேவியிடம் மனதிற்கு பிடித்தவரை பற்றி வேண்டிக் கொள்ளும் கன்னி பெண்களுக்கு அவரையே மணம் முடிக்கும் பாக்கியம் கிடைப்பதாக நம்பிக்கை உள்ளது. வள்ளியம்மன் சந்நிதியில் குங்குமம் மற்றும் வள்ளிக்கு அணிவித்த மலர்களை பிரசாதமாக தருகிறார்கள். ஒரு காலத்தில் இந்த ஆலயத்திற்கு பெருமாளின் தீவிர பக்தரான ஒருவர் தன்னுடைய நண்பரின் வற்புறுத்தல் காரணமாக வந்துள்ளார். கோவிலுக்குள் வராமல் வெளியே நின்ற பெருமாள் பக்தரை அவருடைய நண்பர் கட்டாயப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றுள்ளார். பெருமாள் பக்தரும் ஒரு பற்றுதல் இல்லாமல் ஆலயத்திற்குள் சென்று முருகப்பெருமானின் கருவறைக்கு முன்பாக நின்றுள்ளார். அப்போது மூலஸ்தானத்தில் இருந்து ஒரு அர்ச்சகர் நெற்றியில் திருநாமம் அணிந்து அவரை நோக்கி வந்துள்ளார். சைவ ஆலயத்திற்குள் திருநாமம் அணிந்த அர்ச்சகரா என்று அவர் அதிசயத்தில் நின்ற வேளையில் அந்த அர்ச்சகர் பெருமாள் பக்தரது கையில் திருநாமமும் திருத்தமும் வழங்கியுள்ளார். நிகழ்காலத்தில் நடப்பதைப் போலவே அந்த சம்பவத்தை உணர்ந்த பெருமாள் பக்தர் தன்னுடைய நண்பருடன் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தார். அப்போது நண்பர் பெருமாள் பக்தரின் கையில் திருநாமம் பால் போல் வழிந்திருப்பதை சுட்டிக் காட்டினார். மேலும் விபூதி வழங்கும் ஆலயத்தில் உன் கையில் மட்டும் திருநாமம் வந்தது எப்படி என்றும் கேட்டுள்ளார். அப்போதுதான் முருகப்பெருமானே அர்ச்சகராக வந்து தனக்கு திருநாமம் வழங்கியதையும் அனைத்து தெய்வங்களும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த திருவிளையாடலை நடத்தியதாகவும் உணர்ந்த அவர் மெய்சிலிர்த்து போனார். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.